வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல கூகுள் மேனேஜ்டு ப்ரொமீத்தியஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்மளோட ப்ரொமீத்தியஸ் தமிழ் சீரிஸ்ல ப்ரொமீத்தியஸ் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி கிளையண்ட்ஸ்ல நோட் எக்ஸ்போர்ட் இன்ஸ்டால் பண்ணி மெட்ரிக்ஸ் கேதர் பண்ணி கிராஃபானா விஷுவலைஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்குற வீடியோல இந்த ப்ரொமீத்தியஸே ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் மேனேஜ் பண்றது. ஸோ இதைத்தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சோஃபார் அந்த வீடியோஸ்ல எல்லாம் நாம ஓனா ப்ரொமீத்தியஸ் சர்வர் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஆனால் என்டர்பிரைஸ் லெவலில் வரும்போது தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் வரும்போது ப்ரொமித்தியஸ் நம்ம சர்வரை வச்சு ஆன் ப்ரம்ல வச்சு மேனேஜ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதனால தான் கூகுள் மேனேஜ்டு ப்ரொமித்தியஸை மோஸ்ட் ஆஃப் தி கார்பரேட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஜிஎம்பி கூகுள் மேனேஜ் ப்ரொமித்தியஸ் இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில விஷயத்தை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கூகுள் கிளவுட் மானிட்டரிங். இதுதான் ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் மாதிரி நம்மளோட என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஓகே, ஸோ கூகுள் கிளவுட்ல இருக்கிற அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தோட ஹெல்த் ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்ற மெயின் சர்வீஸ் தான் இது. இந்த சர்வீஸ் டேஷ்போர்ட்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணும், மெட்ரிக்ஸை ஸ்டோர் பண்ணும், அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஏதாவது இஷ்யூ வந்தா நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணும். பேஸ்ட் ஆன் தி த்ரெஷோல்ட் வி செட். நம்ம த்ரெஷோல்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து அதை டிசைட் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா என்டையர் என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ற மெயின் பிரைன் இதுதான். அடுத்து கூகுள் ஆப்ஸ் ஏஜென்ட் ஃபார் விஎம்ஸ். ஸோ இது என்னன்னா, இது ஒரு சென்சர், ஆன்சைட் சென்சர், சின்ன சாஃப்ட்வேர் நம்மளோட விஎம்ல இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் நியூ திருப்பூர் ஸ்நாக்ஸ்னு ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சிருக்கோம். அதில் ஒரு வெப்சைட்டையும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கூகுள் ஆப்ஸ் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேரை இந்த விஎம்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அது விஎம்ல இருந்துட்டு கண்டினியூஸா நம்ம விஎம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். என்னென்ன மானிட்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிபியு யூசேஜ் எவ்வளோ இருக்கு, ரேம் எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு, டிஸ்க் யூசேஜ் என்ன, லாக்ஸ்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஸோ அப்படின்ற இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு கூகுள் கிளவுட் மானிட்டரிங்க்கு அனுப்பிடும். ஸோ இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் கூகுள் கிளவுட் மானிட்டரிங் பார்த்தோம். ஸோ அதுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கறது இந்த கூகுள் ஆப்ஸ் ஏஜென்ட். கூகுள் கிளவுட் மானிட்டரிங் பார்த்துட்டோம், கூகுள் ஆப்ஸ் ஏஜென்ட் ரெண்டத்தையும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து கூகுள் மேனேஜ்டு சர்வீஸ் ஃபார் ப்ரொமித்தியஸ், அதுதான் ஜிஎம்பின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேட்டர் பிளஸ் வேர்ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை ப்ரொமித்தியஸ்ன்றது ஒரு பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் ஸ்டாண்டர்டு. நார்மலா நம்ம ப்ரொமித்தியஸ் சர்வரை செட்டப் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். நிறைய மிஷின்ஸ், தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் வரும்போது காம்ப்ளெக்ஸ் அது. அதனால தான் நம்ம கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே ஜிஎம்பி யூஸ் பண்றாங்க. இதுல என்ன ஒரு பிளஸ் ஜிஎம்பியில் அப்படின்னா, இந்த பேக் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கூகுள் பார்த்துக்கும். அதோட ஸ்டோரேஜ், ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி எல்லாமே கூகுள் ஹேண்டில் பண்ணிக்கும். இப்போ நம்ம பேசின அதே ஃப்ளோவை தான் ஆர்கிடெக்சரா இங்க கொடுத்துருக்கேன். நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, நியூ திருப்பூர் ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் டேட்டா. இன்னைக்கு ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான் பார்க்க போறோம். அந்த விர்ச்சுவல் மிஷின்ல கூகுள் ஆப்ஸ் ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த ஆப்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணும், சிஸ்டம்ல உட்காந்துட்டு சிஸ்டமோட மெட்ரிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும். அடுத்து அந்த ஆப்ஸ் ஏஜென்ட் சென்ட் த டேட்டா டு கிளவுட் மானிட்டரிங் ஆர் ஜிஎம்பி. அவ்வளவுதான், இதுதான் ஃப்ளோ. ஒன்ஸ் இந்த டேட்டா வந்தோன்னா இந்த டேட்டாவை நம்ம கிராஃபானால விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமான ஏபிஐஸை நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும் கூகுள் கிளவுட் கன்சோல்ல. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் மானிட்டரிங் ஏபிஐ, கிளவுட் லாகிங் ஏபிஐ, கிளவுட் ரிசோர்ஸ் மேனேஜர் ஏபிஐ. இந்த ஏபிஐஸ் தான் நம்ம முன்னாடி பேசின அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறது. கிளவுட் லாகிங் அதுதான் ஆப்ஸ் ஏஜென்ட் சொன்னோம். அது மெட்ரிக்ஸை சென்ட் பண்ணுது கிளவுட் மானிட்டரிங்க்கு. ஸோ அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம் கிராஃபானால. அதுக்கு கிளவுட் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் ஏபிஐ எல்லாமே தேவைப்படுது. இந்த 3 ஏபிஐஸையும் நம்ம எனேபிள் பண்ணணும். நம்ம இப்போ டெமோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெமோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். எல்லாமே புதுசாக ப்ராஜெக்ட், புதுசாக ஜிசிபி விஎம்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிளவுட் ஆப்ஸ் ஏஜென்ட்டை புதுசாக இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த ஆப்ஸ் ஏஜென்ட்டை மானிட்டரிங் டூலுக்கு டேட்டா சென்ட் பண்ண வச்சு அதை ப்ரொமித்தியஸ் query ப்ராம்ப்ட் queryயாகவும் கிராஃபானால விஷுவலைசேஷனாகவும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டேஷ்போர்ட்ஸ் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட விஎம்ஸ்க்கு. இந்த விஎம் இன்ஸ்டன்ஸ் மானிட்டரிங் பாருங்க, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி. ஓகே, ஸோ அப்போ டேட்டா சோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஜிஎம்பியை.
இந்த ஜிஎம்பி நான் எப்படி டேட்டா சோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ப்ராஜெக்ட் ஐடி டிஃபால்ட்டா குடுத்துருக்கேன். சர்வீஸ் அக்கவுண்ட் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போ இந்த டேஷ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிபியு யுட்டிலைசேஷன் எல்லாமே இருக்கு. எல்லா சர்வர்ஸ் வந்துருச்சு. என்னோட எல்லா விஎம்ஸ் இங்க வந்துருச்சு. 1, 2, 3, 4, 5 5 விஎம்ஸ் வந்துருச்சு. ஓகே. சிபி யூட்டிலைசேஷன் பார்க்கறது. ஓகே, ஃபைன். எடிட் குடுக்குறேன். எடிட் குடுத்தோன்னே, என்னோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா எடுத்திருக்கு. ஓகே, ஜிஎம்பி நான் குடுக்குறேன். பில்டர் ஆப்ஷன். நீங்க இந்த GUI யூஸ் பண்ணி கூட நீங்க டேஷ்போர்ட்ஸ் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க queryல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா, PromQL யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம GMP பார்க்குறோம். ஸோ அதனால PromQL ஸ்கிரிப்ட் query யூஸ் பண்றோம். PromQL குடுக்குறேன். PromQL குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நெறைய விஎம்ஸ் காமிச்சது. ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன், அதே கான்செப்ட் தான். சிபி யூட்டிலைசேஷனுக்கு ஒரு சின்னதா ஸ்கிரிப்ட் குடுத்து, ஷிஃப்ட் என்டர்ன்னு குடுக்குறேன். லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த சிபி யூட்டிலைசேஷன்ல எனக்கு என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னு எல்லாமே காமிக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூ திருப்பூர் ஸ்நாக்ஸ், ப்ரொமித்தியஸ் சர்வர், கணேஷ் டெவாப்ஸ், ஆன்சிபிள் சர்வர், கிராஃபானா சர்வர். ஸோ இந்த மாரி ஒரு 3, 5 விர்ச்சுவல் மிஷின் காமிக்குது. எனக்கு இவ்ளோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேண்டாம். எனக்கு என்னோட ஒரே ஒரு வெப்சைட் அது மட்டும் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் பண்ணலாம். என்னன்னா, ஜஸ்ட் இந்த ஏபிஎஸ் கால் அவுட் பண்ணிட்டு, இன்ஸ்டன்ஸ் சிபி யூட்டிலைசேஷன் நீங்க குடுத்துட்டு, இன்ஸ்டன்ஸ் நேம் நீங்க ஃபில்டர்ல குடுக்குறீங்க. ஸோ இதுதான் இந்த PromQLன்றது. நீங்க குடுத்துட்டு, ஷிஃப்ட் என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு சர்வர் மட்டும் வந்துரும். மத்த சர்வர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க உங்களோட விஎம்ஸோட ஹெல்த், ஆப்ஸ் ஹெல்த் எல்லாமே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நான் முன்ன சொன்ன மாரி ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். விஎம்ஸ் ஃப்ரெஷ்ஷா எல்லாமே ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி கன்சோல்குள்ள போலாம். புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் நமக்கு. GMP demo in May 2026. பில்லிங் அக்கௌண்ட் என்னோடது. ஓகே, ஃபைன். புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசுன மாதிரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த GMP ஆக்டிவிட்டீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு APIs தேவைன்னு சொல்லியிருந்தோம் கனெக்டிங்க்கு. இதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். க்ளவுட் மானிட்டரிங் பை டிஃபால்ட்டாக எனேபிள் தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, க்ளவுட் மானிட்டரிங் API எனேபிள்டில் இருக்கு. தென் அடுத்து என்ன வேணும், க்ளவுட் லாகிங் API. ஓகே, அதுவும் எனேபிளில் தான் இருக்கு. தென் நெக்ஸ்ட், இது ஆப்ஷனல் தான், பட் ஸ்டில் க்ளவுட் ரிசோர்ஸ் மேனேஜர் API. ஓகே. ஸோ என்னோட கிராஃபானா ஃபைனல் விஷுவலைசேஷனுக்காக என்ன பண்ணுறது, இது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகலை. நான் எனேபிள் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, எனேபிள் ஆயிடுச்சு. ஃபைன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், APIs எனேபிள் பண்ணியாச்சு. புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். APIs எனேபிள் பண்ணிட்டோம். அடுத்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு VM இல்லை. கம்ப்யூட்டர் இன்ஜின் API அதையும் ஃபஸ்ட் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் ஆகிடுச்சு. கிரியேட் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். API எனேபிள் ஆனால் தான் VM கிரியேட் பண்ணவே முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்காக வெப் ஆப் 1 நேம் பண்ணுறேன். நியர்பை லொக்கேஷன் அப்படின்ற ஒரு காரணத்தினால சவுத் மும்பை கொடுத்துக்கிறேன். வேண்டாம். E2 4GB மெமரி எனக்கு வேணும். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேஞ்ச் உபுண்டு. ஓகே, டிஸ்க் எனக்கு எப்போவுமே 20GB தேவைப்படும். செலக்ட் டேட்டா ப்ரொடக்ஷன் வேண்டாம், இது லேர்னிங் தான். ஸோ நெட்வொர்க்கிங் அலோ HTTP HTTPS. ஓகே, அப்சர்வபிலிட்டி இது ரொம்ப முக்கியம். இன்ஸ்டால் ஆப்ஸ் ஏஜென்ட் இது நமக்கு பை டிஃபால்ட் இதில் பண்ண முடியலை.
நம்மளா தான் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்ஸ் ஏஜென்ட் இருந்தா தான் மெட்ரிக்ஸ் நம்மளால ஜிஎம்பிக்கு அனுப்பவே முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக்யூரிட்டி அலோ ஃபுல் ஆக்சஸ் டு ஆல் கிளவுட் ஏபிஐஸ் இது கொடுக்கணும். இது கொடுத்தா தான் ஃபைனலா கிராஃபானால மெட்ரிக்ஸை இது ஷோ பண்ணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அலோ ஃபுல் ஆக்சஸ் டு ஆல் கிளவுட் ஏபிஐஸ் வேற கிரியேட் பண்றேன். ஓகே, விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் விஎம்குள்ள லாகின் பண்ண போகிறோம். ஜிக்ளவுட் கமாண்ட் எடுத்துக்கிறேன். காப்பி என்னோட கிளவுட் எஸ்டிகே இருக்கு, என்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஎம், ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் டைம் ஆகும். கீஸ் ஜென்ரேட் ஆகணும். என்னோட விர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐ மீன் எஸ்எஸ்ஹெச் பண்ணிட்டோம். ஹோஸ்ட் நேம் வெப் ஆப் 1, யூநேம் லைனக்ஸ் வெப் ஆப் உபுண்டு தான் இருக்கு. எல்லாமே ஓகே. டேட் ஓகே, டேட் அண்ட் டைம் பார்த்துட்டேன். ஃபைன். எப்போவுமே புதுசாக ஒரு விஎம் வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒர்க்கு சூடோ ஆப்ட் அப்டேட் தான். நான் இதை சூடோ ஆப்ட் அப்டேட் அண்ட் சூடோ ஆப்ட் அப்கிரேட் -y. எஸ், எனக்கு எந்த கொஸ்டின் கேட்காம அதை பாட்டு அப்டேட் பண்ணணும். அப்டேட் அண்ட் அப்கிரேட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளவுட் ஆப்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ஜிபிஜி கண்டிப்பாக தேவைப்படும். ஜிபிஜினா ஒன்றும் இல்லை, ஜிஎன்யூ ப்ரைவசி கார்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு செக்யூரிட்டி டூல் அது. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம கேர்ள் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. கேர்ள்லாம் பண்ணும்போது ட்ரஸ்டட் பேக்கேஜான்னு செக் பண்ணணும் அதுக்காக. ஸோ கேர்ள் பேக்கேஜஸ். நெக்ஸ்ட் இந்த கேர்ள் கமாண்ட் ரன் பண்ண போகிறோம். கமாண்ட் என்ன பண்ணணும், இந்த பப்ளிக் கீயை டவுன்லோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அந்த பைப் பண்ணி அந்த ஜிபிஜின்றதுக்கு நமக்கு சென்ட் பண்ணிடும். ஜிபிஜி என்ன பண்ணும், அதை பைனரி ஃபார்மேட்டில் மாற்றும். அதை வந்து ஒரு ட்ரஸ்டட் கீ ரிங்ஸ் ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுன்னா, நமக்கு ஐடி கார்டு நம்மள்ட்ட இருக்கும். கூகுள் வந்து நமக்கு ஒரு விசிட்டர் பாஸ் கொடுக்குற மாதிரி அதை நம்மளோட லேப்டாப்பில் ஒரு சேஃபான இடத்துல நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பேக்கேஜஸ் நம்ம அப்டேட் பண்ணாலும் போய் அந்த விசிட்டர் பாஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஓகே, இது கூகுள் கொடுத்த விசிட்டர் பாஸ் தானா அப்படின்ட்டு. இது எல்லாம் ஓகேவா இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷனை ப்ரொசீட் பண்ணும். இல்லைன்னா இன்ஸ்டலேஷனை பிளாக் பண்ணிடும். ஸோ அதுக்காகத்தான் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஃபாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக. ரன் பண்ணுறேன். கேர்ள் பண்ணி ஃபைல் லோட் பண்ண பிறகு இந்த எக்கோ கமாண்ட் நம்ம ரன் பண்ணுறோம். இந்த எக்கோ கமாண்ட் வந்து தேவைதானா அப்படின்னு பார்த்தோம்னா இது கண்டிப்பாக வேணும். எதனாலன்னா, இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விஎம் என்ன பண்ணும், இந்த ரெசல்யூட்ன்றதை நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதை கிளியரா சிஸ்டம்க்கு மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஜாமி வேர்ஹவுஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் தான் நம்மளோட ஆப்ஸ் ஏஜென்ட் இருக்க போகுது. நெக்ஸ்ட் சூடோ apt-get அப்டேட். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் காமிச்சிருச்சு கிளவுட் ஆப்ஸ் ஏஜென்ட் இங்கே இருக்கு அப்படின்றது. ஓகே, கிளவுட் ஆப்ஸ் ஏஜென்ட் இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். கிளவுட் ஆப்ஸ் ஏஜென்ட் முடிஞ்சிருச்சு. சிஸ்டம் டி லிங்க்கும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதை இப்போ ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளவுட் ஆப்ஸ் ஏஜென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனேபிள்டு. ஓகே, ஃபைன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இது ஹைலைட் பண்ண வேண்டியது. அதான் ஹைஃபன் monitoring.metrics ரைட்டர், logging.logs ரைட்டர். இந்த ரெண்டு ரோலையும் நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும். அதை கொடுத்தோம்னா இந்த எரர் வந்து சால்வ் ஆயிரும். இந்த எரரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஓகே ஃபைன். பொதுவாக ஜிசிபியில் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும்போது பை டிஃபால்ட்டாக கம்ப்யூட் அட் டெவலப்பர் டாட் இந்த மாதிரி தான் நம்ம ஐடி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எனக்கு இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து இப்படி தான் கிரியேட் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் ஆக்ஷனில் போயிட்டு மேனேஜ் பெர்மிஷன் கொடுக்குறேன்.
மேனேஜ் ஆக்சஸ். ரோல்ஸ் எதுவுமே இல்லை பாருங்க இதில். ஓகே, வியூவர் இருக்கு. ஆட் another ரோல். மெட்ரிக்ஸ் ரைட்டர். மெட்ரிக்ஸ் ரைட்டர். மானிட்டரிங் மெட்ரிக்ஸ் ரைட்டர். ஓகே, வியூவர் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ப்ரௌசர் இருக்கான்னு பார்ப்போம். ப்ரௌசர் இருக்கு. ஓகே, வியூவர்னு மட்டும்தான் இருக்கு. ஃபைன், நான் மானிட்டரிங் வியூவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, மானிட்டரிங் வியூவர். மானிட்டரிங் மெட்ரிக் ரைட்டர் இதுதான் டேட்டா வந்து சென்ட் பண்ணும். அது கலெக்ட் பண்ற டேட்டாவை அவங்க சென்ட் பண்றது. இந்த மானிட்டரிங் வியூவர் வந்து ஜஸ்ட் ரீட் பண்றது. இந்த ப்ரௌசர் இருக்குன்னா இந்த ஜிசிபி ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபைனலா கிராஃபானா டேஷ்போர்ட்ல விசிபிள் பண்றதுக்காக. ஓகே, சேவ் பண்றேன். இப்போ ஐஐஎம் போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மெயில் ஐடி மட்டும் தான் காமிச்சது. இப்போ என்னோட சர்வீஸ் அக்கௌண்ட்டை காமிக்குது. ஃபைன், இப்போ இங்க வாங்க. இதே சர்வீஸை திரும்ப ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, இதை நான் என்ன பண்றேன், இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 மினிட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நமக்கு மற்ற எரர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இது ஒண்ணே ஒன்று தான் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகின் பெர்மிஷன் ஃபெயிலியர், சர்வீஸ் அக்கௌண்ட் இஸ் மிஸ்ஸிங் தி ரோல், லாக் ரைட்டர் ரோல். லாக் ரைட்டர் இல்லை, இது மட்டும் இல்லையா? ஓகே, என்னன்னு பார்ப்போம். செக் பண்ணி பார்ப்போம் லாக்ஸ் ரைட்டர்னு இது இருக்கான்ட்டு. ஓகே, சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்துருப்பீங்க பாலிசி அப்டேட்டட், இட் மே டேக் a few minutes for this change to become active. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ நம்மளோட ஆப்ஸ் ஏஜென்ட் பெர்ஃபெக்டாக ரன் ஆகுது, ரெடியாகவும் ஆயிடுச்சு. கிளவுட் ஆப்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கூகுள் கிளவுட் கன்சோல் போகணும், புதுசாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், தென் தேவையான ஏபிஐஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். அதாவது கிளவுட் மானிட்டரிங் ஏபிஐ, கிளவுட் லாகிங் ஏபிஐ, கிளவுட் ரிசோர்ஸ் மேனேஜர் ஏபிஐ, இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். எனேபிள் பண்ணோம். தென் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி ஆப்ஸ் ஏஜென்ட் அதில் அந்த கிரியேட் பண்ணுற டயத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியலை. ஸோ நம்ம அதுக்காக செப்பரேட்டாக பண்ணுறோம். கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதில் செக்யூரிட்டி டூல்ஸ்லாம் நம்ம தேவையானதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஸ் ஏஜென்ட்டோட சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே அதில் தேவையான சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு தேவையான ரோல்ஸ் எல்லாம் எதாவது மிஸ்ஸிங்கிறத உங்களுக்கு அந்த சர்வீஸோட மெசேஜ்லேயே காமிச்சிரும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஐஏஎம் போய் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு பை டிஃபால்ட்டாக ஒரு சில சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு தேவையான ரோல்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். நான் என்னென்ன ரோல்ஸ் ஆட் பண்ணேன்னா மானிட்டரிங் மெட்ரிக் ரைட்டர் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு, மானிட்டரிங் வியூவர் அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு, ப்ரௌசர் கொடுத்த அந்த கிராஃபானாவோட விசிபிலிட்டிக்காக, தென் லாக்ஸ் ரைட்டர். இதான் நம்மளோட கிராஃபானா ரன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு டேட்டா சோர்ஸ் கிரியேட் பண்ணணும். டேட்டா சோர்ஸ் போனோம் அப்படின்னா இது ஏற்கனவே ஜிஎம்பி. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு டெமோ காமிச்சிருப்பேன், என்னோட விஎம்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். புது டேட்டா சோர்ஸ் கொடுக்குறேன். கிளவுட் மானிட்டரிங். நம்ம விஎம் பேர் வந்து வெப் ஆப் 1. நான் வெப் ஆப் 1 டீம்ஸ், அதான் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபைன். சர்வீஸ் அக்கௌண்ட் ஜிசிஇ டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட். என்னோட டிஃபால்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தான் ஜிஎம்பி டெமோ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டோட ஐடியாவே நான் டிஃபால்ட் ப்ராஜெக்டாக செட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம எதுக்குன்னா ஜஸ்ட் பை டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டு சேவ் அண்ட் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டேட்டா சோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு.
டேட்டா சோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெப் ஆப் ஆன் டிஎஸ். ஓகே, இந்த டேட்டா சோர்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுலேயே உங்களுக்கு பை டிஃபால்ட் உள்ள டேஷ்போர்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டிக்காக இதில் எல்லாமே வேண்டாம், ஜிசிஇ விஎம் இன்ஸ்டன்ஸ் மானிட்டரிங் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபைன். வேற என்ன பார்க்கலாம்? நெட்வொர்க் பார்க்கலாம். டேட்டா சோர்ஸில் போய் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இதை எங்கே போய் வியூ பண்ணணும்னா இந்த டேஷ்போர்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நீங்கள் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ண டேஷ்போர்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஜிசிஇ விஎம் இன்ஸ்டன்ஸ் மானிட்டரிங். ஓகே, இந்த ஜிசிஇ விஎம் இன்ஸ்டன்ஸ் மானிட்டரிங் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம டேட்டா சோர்ஸ் விசிபிள் ஆகுது, இந்த நம்மளோட ப்ராஜெக்ட் விசிபிள் ஆகுது, தென் அலைன்மெண்ட் பீரியட் ஆட்டோ கொடுத்துருக்கோம், சிபி யூட்டிலைசேஷன், அப் டைம், டிஸ்க் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு எடிட் கொடுக்குறேன். என்னோட டேட்டா சோர்ஸ் காமிக்குதுங்க, பை டிஃபால்ட்டாக எடுத்துருக்குது. ஓகே, வெப் ஆப் ஒன் டேட்டா சோர்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் 15 மினிட்ஸாக எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா பில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பில்டர் வந்து இந்த ப்ராஜெக்ட் சர்வீஸ் இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி நம்மளே இங்கே query பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த பில்டரில் போய் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். நம்ம ஜிஎம்பி லேர்ன் பண்ணுறதுனால இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் யூட்டிலைசேஷன் கொடுத்தேன்னா என்னோட எல்லா சர்வர்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. Ansible, Prometheus, ஓகே, எல்லாமே லிஸ்ட், எல்லாம் என்னென்னலாம் ரிப்போர்ட்டிங் ஆகுது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு என்னன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா வெப் ஆப் 1. ஓகே, இந்த வெப் ஆப் 1ஓட டீட்டெயில் மட்டும் எனக்கு இங்கே வரும். ஸோ இது மட்டும் இல்லை, நார்மலாகவே நம்ம சிபி யூட்டிலைசேஷன் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பை டிஃபால்ட்டாகவே கூகுள் ஏபிஎஸ்ஸை கால் பண்ணி இன்ஸ்டன்ட் சிபி யூட்டிலைசேஷன் கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இதே தான் வரும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு சர்வர் தான் இதில் இருக்குது, ஒரு விஷுவல் மிஷின் தான் இருக்குது. இன்ஸ்டன்ட் என்டர், ஷிஃப்ட் என்டர், ஸோ சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரிசீவ்டு கவுண்ட் காமிக்குது. டிஸ்க் ரீடு, டிஸ்க் ஆஃப் டைம் பார்ப்போமா? ஓகே, இந்த சர்வர் ஆக்சுவலாக இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணோம். அப் டைம் செக் பண்ணுவோம். லாஸ்ட் 3 ஹவர்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ 10:15 இந்த டைம் போல் இந்த சர்வரை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் ப்ராம்க்யூஎல். ஸோ நம்ம ஜிஎம்பியை பற்றி லேர்ன் பண்ணணும்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஜிஎம்பியில் விசிபிலிட்டி கிடச்சிருச்சு, அதை நம்ம ப்ராம்க்யூஎல் queryலையும் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ப்ராப்பராக முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் வேறு ஒரு டாப்பிக்கோட டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம்.